ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய வெஜ் புலாவ் தான். இப்போ எல்லாருக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. காலையில் என்ன லஞ்ச் செஞ்சு கொடுக்கலான்ற குழப்பம் இருக்கும். இந்த புலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜ் புலாவை நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நீல வாக்கில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு நார்மலான பிரியாணி செய்யும்போது நல்லா வதக்குற மாதிரி வேண்டாம், லைட்டாக வதங்கியிருந்தால் போதும். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இதுக்கு நம்ம போட போகிறோம். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வர நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கணும். இதுக்கு நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கி வெந்து வரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த புலாவ் செய்யறதுக்கு பெரிய அளவில் மசாலா, புதினா, தயிர் இது எதுவுமே தேவைப்படாது. சிம்பிளாக ஈஸியாக காலையில் குயிக்காக நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இன்றைக்கி நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 2ன்ற மெஷர்மெண்ட்டில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரேஷியோ உங்களோட அரிசியை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இந்த வெஜ் புலாவுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு வெஜ் குருமா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா பொட்டேட்டோ கிரேவி கொடுக்கலாம், மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி இது எல்லாமே கொடுக்கலாம். குழந்தைங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா ரைத்தாவுமே கொடுத்து அனுப்பலாம். இப்போ கடைசியாக இதில் புதினா போட்டுட்டு ஐ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. இதில் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு பாருங்கள் அரிசிலாம் மேலே எலும்பி வரும். இப்போ நீங்கள் விசில் வைக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா நம்ம அடுப்பை ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சுவையான வெஜ் புலாவ் ரெடி. இப்போ நம்மளுக்கு வெஜ் புலாவ் ரெடியாகி வந்துடுச்சு. இதை லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். இந்த வெஜ் புலாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.